அடிங்க அம்மா அழக. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது வெட்னஸ்டே சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது அப்படி எப்படின்னா வெட்னஸ்டே சீசன் 2 எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, செகண்ட் பார்த்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த செகண்ட் பார்த்து நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். டே நெட்ஃப்ளிக்ஸு, உனக்கு நாங்கள் எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், மொத்தமாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். டென்ஷன் ஆகிறாங்க. 2 பார்ட்டாக விட்டு சரி நான் அதை அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்னஸ்டே சீசன் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. வெட்னஸ்டே அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சீரீஸில் ஒரு சீரீஸ். இது வந்து மாஸ்டர் பீஸான சீரீஸ்லாம் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல சீரீஸு. அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா அது ஹோல்சமாக இருக்கும். அதை பார்த்த டைம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அற்புதமான டைம்னு சொல்லலாம். அந்த லைக்கு நான் அந்த வேலை 12th படிச்சுட்டு இருந்தேன், அப்போ அந்த சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சூப்பரான சீரீஸ் அந்த டயத்தில். அது மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய ஜெனா ஆர்டேகாவுடைய கன்னி. எனக்கு ஜெனா ஆர்டேகானா ரொம்ப பிடிக்கும். அதனாலயே வெட்னஸ்டே சீசன் 2க்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ஆவலாக இருந்தேன். அந்த தீனா படத்தோட சீன்லாம் வேறு ப்ரோமோவில் வச்சு மாஸ்க் காட்டிட்டாங்களா. அதனால வெட்னஸ்டே சீசன் 2 எப்போ வரும்னு பார்த்தேன். வந்துச்சு சீசன் 2. ஐ திங்க் 3 வீக்ஸ் முன்னாடி சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே சரியான டிசப்பாயின்மெண்ட்டு. என்ன டிசப்பாயின்மெண்ட்டு அப்படின்னா, அந்த பார்ட் 1 ஃபஸ்ட்டு 4 எபிசோடு வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் இருந்துச்சு. அதாவது நான் பார்த்த வெட்னஸ்டே இது இல்லையடா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்தளவுக்கு சூப்பர் முக்கியம்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா வெட்னஸ்டேக்கு வந்து அவனுக்குள்ளே ஏதோ ஒரு இது போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவனோட எபிலிட்டி வேறு அவர் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இவனுக்கு ஒரு கேரக்டராக கொண்டு போக போகிறாங்கன்றது வந்து கன்ஃபார்ம் தெரியும். அந்த மாதிரி தான் அது போயிட்டு இருந்துச்சு. வளவலன்னு பார்க்காம நம்ம என்னன்றதுக்குள்ள விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரீஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னா, இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ரேவன்லாம் இறக்கி விட்டு, ரேவன்லாம் இங்கே கிளான சொல்லலை, நான் சொல்கிறது வந்து அந்த காக்கா கொத்தக்கண் காக்கா இருக்குல்ல, அதெல்லாம் இறக்கி விட்டு ஏதோ புதுசாக ஹாரர் ஜோனில் கொண்டு போக போகிறானுங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தானுங்க. அது அப்படியே நமக்கு அந்த 4th எபிசோடு 3rd எபிசோடு வரையில் அதோடைய தாக்கம் அப்படியே கம்மியாகிட்டு இருக்குது. என்னடா பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கு எடுத்து ஒரு கேரக்டருக்காக ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் என்னிட பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவளுக்கு பெரிய கேரக்டருக்கே உள்ளுக்கு போயிருந்துருக்காது. அவள் ஏதோ ஒரு செட்டு பொம்மை மாதிரி இருந்துட்டு இருந்திருப்பா. வெட்னஸ்டே மட்டும்தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அவளை சுற்றி தான் கதை நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் திங்கை வந்து அப்பப்போ உள்ளே இறக்கி விட்டு ஒரு சின்ன வேலைகளுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் திங்குக்குள்ளேயும் ஒரு சோகமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் அது ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பார்ட் 1 வந்து ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சு. இது என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது முந்தானத்து பார்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நேற்று நைட்டு பிஞ்சு வாட்ச் பண்ணலான்ட்டு உட்காந்துட்டேன், பார்த்தேன். இதை வச்சுக்கிட்டாடா நீ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்படி வந்து இந்த ரெண்டாக ஓடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா அதில் மொத்தம் நிறைய வில்லன்ஸ் இருக்கானுங்க. அது இதில் ஒரு சின்ன பஞ்சாயத்தாக இருந்தாலும் பட் அதுக்கு அந்த கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஸ்லர்ப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு ஜோம்பி கேரக்டர். அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு பார்ட்டில் எதுக்கு சம்மந்தமே நம்ம இறக்கிருக்காங்க நினச்சிட்டு இருந்தோம். அந்த இதுக்கு ஒரு மிஸ்டரி ஒன்று ஓப்பன் ஆகுது, இது யார் அப்படின்ட்டு அந்த ஸ்லர்ப் கேரக்டருக்கு. அதுக்கு எடுத்து நம்ம அந்த ஒரு அசைலத்துலேருந்து கீழேருந்து ஒரு அம்மா தப்பிச்சு வந்துருக்கும். அந்த அம்மாவுக்கும் இந்த ஸ்லோப்புக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது அப்படி ஒன்று ஓப்பன் ஆகுது. அப்புறம் பார்ட் 1 வெளில இருப்பான்ல இந்த மண்டையன், அவனும் இதில் வரான். அவனுடைய பார்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அது ஒன்றா கனெக்ட் ஆகும் ஒரு சீனு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சீசன் ஆரம்பிக்கையிலே ஒருத்தன் வந்து பிரின்சிபல்ன்ற ஒரு கேரக்டரில் ஒருத்தன் இருப்பான். அவனை பார்த்துட்டு கடுப்புலையாக இருந்துட்டு இருக்கும், யாரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அவனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதாவது அவன் என்ன நோக்கத்தில் நெவர்மோருக்கு வந்திருக்கிறான், நெவர்மோரில் அவன் என்ன தான் அடையணும்னு நினைக்கிறான் அப்படின்றத பற்றி அவனுக்கு பின்னாடி கதை எழுதியிருந்ததும் ஓரளவு சூப்பராக எழுதி செகண்ட் பார்ட் வந்து சரியாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்ட் வந்து எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. கம்பேர் டு சீசன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் 2 அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் செகண்ட் பார்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வெட்னஸ்டே சீரீஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஓரளவு சூப்பராக இருந்துச்சு.
இதில் முக்கியமாக பார்க்க போகிறது கேரக்டரைசேஷன். எப்படிலாம் கேரக்டர் எழுதிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மெயின் கேரக்டராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது வெட்னஸ்டே தான். வெட்னஸ்டேக்கு ஒரு அருமையான ஒரு ஆர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெட்னஸ்டேக்கு என்னடா ஆர்க் அப்படின்னா, அதை நீங்கள் சீசன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. அவள் எப்போவுமே அக்ரெசிவ்னஸ் இல்லைன்னா ஒரு அரகன்ஸ்லேயே தெரிஞ்சிட்டு இருந்தா, அவள் வந்து எப்படிலாம் மாற்றுது சூழ்நிலை அப்படின்ற மாதிரி அவளுக்கு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியன்றதையும் ஒரு சில நேரத்தில் பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னிட்டுக்கு வந்து பெருசாக உள்ளக போகலை, ஆனால் என்னிட பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணியிருப்பானுங்க. இவளுடைய உண்மையான குணம் தான் என்ன, லைக்கு அவள் வேர்வல்ஃபுன்றது நமக்கு தெரியும், அவள் எந்த மாதிரி வேர்வல்ஃபு அப்படின்றதெல்லாம் சூப்பராக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வெட்னஸ்டேக்கு அடுத்து என்னிட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சீரீஸில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக புதுசாக ஒரு முட்டைக்கணி கேரக்டர் ஒன்று போட்டு வந்திருக்காங்க. அவங்கள செம்மையாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக வெட்னஸ்டேயோடைய அம்மா, அப்புறம் வெட்னஸ்டேயோடைய தம்பி கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஆதார் கருத்து அவங்க அப்பான்ட்டு எப்படி சொல்கிறது, மொத்தமாக எடுத்து வந்து அடைச்சி வச்சுருக்கானுங்க. இது பாசிட்டிவில் சேர்க்கவும் முடியாது, என்னால் நெகட்டிவ்லேயே சேர்க்க முடியாது. மேபி பாசிட்டிவாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அந்த செகண்ட் பார்ட் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு கேரக்டருக்கும் ஆர்க்கு இருக்குது, இன்க்ளூடிங் திங்குக்கு ஒரு அருமையான ஆர்க்கு கொடுத்துருந்தானுங்க. சொல்லப்போனால் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு என்னடா சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா திங்கு எங்கேருந்து வரா, அவனுடைய ஆர்ஜின்னு சொல்லிட்டு அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெட்னஸ்டேக்கு வந்து ஓரளவு ஆர்க்கு போயிருந்துச்சு. வெட்னஸ்டே இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி முக்கியமான ஒரு கேரக்டர் மறந்துட்டேன். வெட்னஸ்டேக்கு ஒரு பாட்டி ஒன்று இருக்குது. அந்த பாட்டிக்கும் வெட்னஸ்டேக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த பாட்டி குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றிலாம் ஒரு இது போயிட்டுருக்கு. அப்புறம் போன சீசனில் இந்த பிரின்சிபல் கேரக்டர் ஒரு அம்மா வந்துருக்கும்ல, அந்த அம்மாவை உள்ளே இறக்கி அந்த அம்மா ஒரு ஸ்பிரிட் கைடாக மாற்றி ஒரு சம்பவம் பண்ணியிருந்துருப்பானுங்க. அவங்களுமே இந்த கதை மூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் இருப்பாங்க. நல்லா இருக்கும் அவங்க கேரக்டரும். அதுக்கடுத்து வேறு யார், பிரின்சிபல்னு ஒருத்தவங்க புதுசாக வந்துருப்பான். அவன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தானுங்க. ஆனால் அவனுக்கு வந்து சப்புன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ இப்படி ஆளை காட்டிட்டீங்க, டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவனையும். அந்த மாதிரி இதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பார்த்துன்னே விட்டுருந்துருக்க கூடாது தான். எதுக்கு பார்த்துன்னு விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இது மொத்தமாக விட்டுருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல சீரீஸாகவே வந்துருக்கும். பார்ட் 2 ஆகுறதுனால பார்ட் 1 வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட் 1 நல்லா இருக்குது. ஸோ இதை நான் தனித்தனியாக பார்க்க வேண்டியதாகிடுச்சு. இதை நான் ஒன்றா இருந்துச்சுன்னா இதை நான் வந்து எப்படி பார்த்துருப்பேன்னா ஒரு அப்படியே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரி அப்படி சூப்பராக வந்துருக்கும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது எனக்கு பெருசாக தெரிஞ்சு கொண்டு இருக்காது. நான் அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இது இங்கே பண்ணதுலேயே ஒரு கேவலமான விஷயம். இது எதுக்கு இப்படி விட்டாங்கன்னு தெரில. அதுக்கு எடுத்து மொத்தமாக உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஆர்ட் சொல்ல போகிறேன்ட்டு எல்லாருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஆஃப்க்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அதனால தான் எல்லாருக்கும் இது மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன் பாருன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது சொல்கிறது தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தான். அதனால நிறைய கதை வருதுன்றதுனால பெட்டர் தான். பட்டு அதை நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் இருந்தே கொஞ்சம் கரெக்டாக கூட்டு வந்துருந்துருக்கலாம். நீங்கள் டக்குன்னு இந்த 4 எபிசோடில் தான் சொல்ல போனால் அதே அதிகமான கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 4 எபிசோடில் கேரக்டர் டெவலப்மெண்ட் பெருசாலாம் இல்லை, லைட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளோதான். பட் இதில் தான் அதிகமாக போட்டு பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி இந்த சீரீஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னா நல்லா இருக்குது. அந்தளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. கன்ஃபார்ம் பார்க்கலாம். வெட்னஸ்டே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ தான் வெட்னஸ்டே சீசன் 2 பார்க்க போகிறீங்க, இன்னும் அந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த இதுக்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதாவது ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 8th எபிசோட் முடிக்கிறதுன்னு பக்கத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போவுமே உங்களுக்கு மேபி ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் பிடிச்சி தரலாம். ஆனால் அந்தளவுக்கு அது பெருசாக நோட்டபுளாக இருக்காது. நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஜாலியாக வாட்ச் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான் இந்த டிஸ்கஷன். இது டிஸ்கஷனாக இல்லை, இது ரிவ்யூ கிடையாது. என்ன இருப்பாங்க சும்மா நான் பார்த்துட்டு வந்து என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், பை.